அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய வயிற்று கொழுப்பை, அதாவது பெல்லி ஃபேட் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த கொழுப்பை ஒரே வாரத்தில் எப்படி சுலபமாக கம்மி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை குறைக்க 2 பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படுது. அதில் ஒன்று கற்பூரம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஜான்சன்ஸ் பேபி ஆயில். இந்த 2 பொருட்களை வச்சு எப்படி நாம் நம்மளுடைய வயிற்று கொழுப்பை சுலபமாக கம்மி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் இதை எதுக்காக இப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உணவு முறையாலையும் உடற்பயிற்சியாலும் கம்மி பண்ண முடியாத இந்த பெல்லி ஃபேட்டை நம்ம இந்த சின்ன ஹோம் ரெமடியை வச்சு சுலபமாக கம்மி பண்ணிடலாம். மேலும் இந்த ஆயிலை நான் சொல்கிற முறையில் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும் போதும், 1 வீக்லேயே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல இந்த 2 கற்பூரத்தை நல்லா உடைச்சி விட்டுக்குங்க. உடைச்சிட்டு இதில் கொஞ்சோண்டு ஜான்சன்ஸ் பேபி ஆயிலை ஆட் பண்ணணும். இப்போது இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மிக்சரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை உங்களுடைய வயிற்று பகுதியில், அதாவது பெல்லி ஃபேட் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த கொழுப்பு பகுதியில் இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மேலும் இதை நீங்கள் காலை நேரத்தில் கூட பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய தலைமுடி திக்னஸ் இல்லாமல், மேலும் உங்களுடைய ஸ்கேல்பில் ஸ்ட்ரென்த் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கூட டேண்ட்ரஃபும் இருக்குதுன்னா உங்களுடைய தலைக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நம்மளுடைய சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆயில். இந்த ஆயில் ஒரிஜினல் ஆயுர்வேதிக் ஃபார்முலாவை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆயிலை பல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா பிரான்ஸ், நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமான நபர்கள் இந்த ஆயிலை ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆயிலோட முக்கிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சி அடைய வைக்கும். மேலும் நம்மளுடைய ஸ்கேல்புக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த மகா பிரிங்கராஜ் ஆயில் 200 ml குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைக்குது. மேலும் இந்த ஆயிலுக்கு பல சர்டிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ISO 9001, ISO 2005, மேலும் யூரோப்பியன் போன்ற கண்ட்ரிகளுக்கு இது அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. மேலும் அந்த கண்ட்ரிலேயே இந்த ஆயிலை ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாய் போன்ற நாடுகள்லயும் இது அதிக அளவுல விற்பனை ஆயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட். இதனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஆயில்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே மூலிகையான ஆயுர்வேதிக் பொருட்கள் தான். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சிஸ்தா, பிபி டக்கி, அதிமதுரம், ரெட் சாண்டல்வுட், குறுந்தொட்டி, கவுஸ் மில்க், கரிகா, ஹரிடா, தரு ஹரித்ரா, லோத்ரா, ஹரிடக்கி, சரிவா, ஆம்லா, சீசேம் ஆயில், கோகோனட் ஆயில், இந்த மாதிரி பலவிதமான ஆயுர்வேதிக் பொருட்களை இதில் அவங்க கலந்துருக்காங்க. இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 10 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. மேலும் உங்களுடைய முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது எல்லாமே சரி செய்யும். இதுலேயே அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆயிலை ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் எடுத்து உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா ஜென்ட்லியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க. உங்களுடைய முடி ரூட்லேருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாக தடவி நல்லா ஒரு ஜென்ட்லி மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் உங்களுடைய தலையில நல்லா அது ஊறுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு 10 டேஸ் மட்டும் பண்ணா போதும், உங்களுடைய முடியில ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஆயிலை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய தலைமுடி சிக்கிக்காது. மேலும் உங்களுடைய ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முடிகளுக்கு
100% ஒரு நல்ல ஊட்டச்சத்து அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முடியில வெள்ளை முடி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும். மேலும் உங்களுடைய ஸ்கேல்ப் சம்பந்தமான பிரச்சனைகளும் டேண்ட்ரஃப்களும் வராம இது முன்னாடியே தடுத்து நிறுத்திடும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசான்ல டிஸ்கவுண்ட்ல இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்க பாருங்க. இது யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு 10 டேஸ்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்.